வானம் இருண்ட நிலையில் பெரும் இடியுடன் கூடிய சூரபத்மனின் சேனை அழிவை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது. நீண்ட காலம் முன்பு அசுரன் சூரபத்மன் உலகத்தையும் சொர்க்கத்தையும் அச்சுறுத்தி ஆட்சி செய்து வந்தான். அவனை தோற்கடிக்க முடியாமல் தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று உதவி கேட்டனர். கைலாயத்தில் சிவபெருமான் தியானத்திலிருந்து மெதுவாக கண்களைத் திறந்தார். அவர்களின் பிரார்த்தனையை ஏற்று சிவன் ஒரு தெய்வீக ஆயுதமான வேலை உருவாக்கி தனது மகன் முருகனுக்கு கொடுத்தார். முருகன் ஒளிரும் வேலை பெற்றுக்கொண்டு உறுதியுடன் நின்றார். புனிதமான தைப்பூச நாளில் முழு நிலவின் கீழ் முருகன் சூரபத்மனை வீழ்த்த பயணமானார். முருகன் தனது மயிலில் சென்று தேவர்களின் படையை வழிநடத்தினார். பெரும் யுத்தம் தொடங்கியது. சூரபத்மன் மிக வலிமையானவன், ஆனால் நம் முருகன் அதைவிட சக்தி வாய்ந்தவர். முருகன் வேலை எறிந்து சூரபத்மனை வீழ்த்தினார். அச்சமயமே அந்த அசுரன் மயில் மற்றும் சேவலாக மாறினான். ஒரே வேலை கொண்டு முருகன் சூரபத்மனை வீழ்த்தினார். அசுரன் முருகனை அடிபணிந்து வணங்கினான். முருகன் அவனை ஆசீர்வதித்து தன் வாசகன் மற்றும் சின்னமாக மாற்றிக்கொண்டார். இன்று இந்த வெற்றியை நினைவுகூர்ந்து தைப்பூசம் எனும் பக்திமயமான விழாவாக பக்தர்கள் அனைவரும் காவடி எடுத்துச் சென்று அவரிடம் பிரார்த்தனை செய்து முருகனின் அருளை பெறுகிறார்கள். இதுவே பக்தியின் சக்தி. இதுவே தைப்பூசத்தின் மகிமை.